வெள்ளிகள் மூடாமல் கனவொன்றை காண்கின்றேன், வழிகள் எங்கும் நீ நிறைந்தாயடி. இது ஒரு ஒக்டோஃபேட்டினுடைய அமைப்பு எங்கள்கிட்ட இல்லைன்றதுக்காக இவங்களுக்கு அந்த கைகள் வந்து திருந்தி அவங்க செய்யணும்ன்றதுக்காக நாங்கள் இது ஒக்டோஃபேட் வடிவில் செய்து கொடுத்துருக்கோம். அப்போ அவங்க இதை கொஞ்சம் வாசித்து காட்டுங்க நீங்கள் வந்து. பாடம் படிக்கலாட்டியும் மியூசிக் பற்றி ஏதாவது ஒன்று ஃபோனில் பார்த்துட்டே இருப்பேன். நான் ஸ்கூல் இல்லைன்ட்டு படிப்ப என்ன மாட்டாங்க, என்னண்டு அம்மா கல்லூரிக்கு போகணும். எங்களுக்கு சின்ன வயசுல இப்படி ஒரு இடம் கிடைக்கலன்றதா எங்களுக்கு இப்போ வரைக்கும் மனத்தாகும். என்ன சொன்னா இப்போ எங்களுக்கு இப்படி ஒன்று இருந்திருந்தா நாங்கள் எங்கேயோ போயிருப்போம். உன்னோட அன்பால ஏ வாழ்வு சீராகும், உன்னோட அன்பால. வணக்கம், தமிழோடு தரணி எங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஸோ நீண்ட நாளைக்கு பிறகு வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். எல்லாருமே அந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. அதாவது வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் சின்ன பிள்ளைகளை வச்சு கொண்டு வந்து மியூசிக் கற்றுக் கொடுக்குற அந்த ஒரு குரூப் ஒன்றை வந்து நாங்கள் வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். ஸோ உண்மையிலே வந்து அது எங்களுக்கும் பெருமையாக இருந்தது. என்னென்ன தாண்டி அவங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் அந்த வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்களே. ஏன்டா அவங்க கஷ்டப்பட்டு அவங்கள்ட்ட இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அந்த பிள்ளைகளுக்கு பழகி கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டை நம்மளை சப்ஸ்கிரைபர் மூலம் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் அந்த வீடியோவும் பதிவிட்டு செஞ்சுருந்தோம். ஸோ அதுக்கு நாங்கள் வந்து இன்றைக்கு அவங்களுக்கான ஒரு பெருந்த உதவி ஒன்று வந்து கிடைச்சிருக்கு. நிறைய நாளைக்கு பிறகு வந்து ஒரு ஹெல்பிங் வீடியோ இது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஹெல்பிங்கன்றதை தாண்டி வந்து ஒரு அன்பளிப்பு மாதிரி அவங்களுக்கு கொடுத்தா அதை வச்சு கொண்டு அவங்களை இன்னும் அந்த பிள்ளைகளை வந்து வளப்படுத்துவாங்க. ஸோ அதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். நான் மட்டும் இல்லை, என்னை தாண்டி வந்து ஸோ நாங்கள் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம் எங்களோட டீம்லேயும் வந்து மியூசிக் சம்மந்தமான ஒரு நெருப்பான ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்லி. அவனை அந்த வீடியோவில் நாங்கள் கூட்டிகிட்டு வரல. இன்றைக்கு வந்து நானும் அவரும் மட்டும்தான் வந்திருக்கோம். வாங்க அப்படி என்று மாசா நான் பீச்சு போட்டவன் பீச்சு போடு திரும்ப இருக்கா என்னால் வாயில ஓடையில ஒன்றளவுக்கு டேலண்ட் இல்லை எனக்கு வந்து. ஸோ உங்களுக்குள்ளேயும் ஒரு பெரிய ஒரு ஏஆர் ரஹ்மான் ஒளிஞ்சு கொண்டா இருக்காரு, அதை நீங்கள் வெளியே கொண்டு வரணும். அப்படியே இந்த வயசுக்கா சரி ஓகே. அப்போ வந்து உண்மையாக மியூசிக் சம்மந்தமாக தம்பி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால வந்து அவரையும் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து நாங்கள் நீ அந்த வீடியோ பார்த்து நீ இந்த பிள்ளைகளுக்கு வந்து பழகி கொண்டு இருக்கிற பார்த்தேன். அதாவது இப்போ இலங்கையில் வந்து இப்படி ஒருத்தர் புதிய முயற்சியில் இறங்கியிருக்க மாட்டாங்க. ஏன்னா சின்ன சின்ன பிள்ளைகளை வச்சு கொண்டு, அதாவது அவங்களோட எதிர்காலமும் வந்து நல்லா வரணும். அதுக்கிட்ட மாதிரி நம்மட அந்த மண்ணில் இலங்கை மண்ணில் வந்து இப்படிப்பட்ட சின்ன சின்ன கலைஞர்கள் உருவாக்கணும்ன்ற ஒரு நல்லெண்ணத்தில் உருவாக்கியிருக்காங்க. கண்டிப்பாக அதை விட அந்த பிள்ளைகள் எல்லாம் நேர்த்தியாக வாசிக்குது, ஏதோ அதை பெரியாக்கள் வாசிக்கிறதுக்கு ஈக்குவலாக வாசிக்கிறாங்க எல்லாரும் சின்ன பிள்ளைகள். ஸோ அந்த வீடியோ கிளிப் பார்க்காதவங்களை யாராச்சும் இருந்தால் நாங்கள் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக அந்த பழைய வீடியோட இன்ட்ரோவையும் அதை தாண்டி அந்த வீடியோட லிங்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்க. பிட்டுக்கு மனுஷன் வந்த பெருமானார், மற்றது எங்களுடைய திருத்தலங்கள் இருக்குது தானே, தாந்தாமலையர், மற்றது இந்தியாவில் போகலாம். இந்தியாவில் அங்கே எத்தனை வருஷமாக வந்து 7 வருஷம். நான் ட்ரம்ஸும் பயிற்று அடிப்படையில் சொல்லிக் கொடுப்பேன். நாங்கள் வந்து வெஸ்டர்ன் டைப்பில் தான் படிப்பிக்கிறோம். கர்நாடிக்கும் வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அந்த எழுத்து மூலங்களில் வந்து வெஸ்டர்ன் டைப்பில் சொல்லிக் கொடுத்தோம்னா அந்த ஒலியினுடைய அளவுகளை வந்து துல்லியமாக குறிப்பிடலாம். அண்ணாண்ட இன்சூரன்ஸ் காசு எடுத்து தான் இந்த இருக்கிற ஹோட்டல் எல்லாம் அமைச்சு அதை தாண்டி வந்து அவர் இருக்கிற கொஞ்சம் காசை வச்சு இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி வந்து இப்படி ஒரு விஷயத்தை வந்து செஞ்சு கொண்டு இருக்கிறார். அவங்களே மேக் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, நாங்கள் அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த இதை பற்றி நான் பேசிட்டு இருக்கும்போது அப்பா அதில் ஒரு ஷேர் வந்து சொன்ன விஷயம் வந்து, நீங்கள் இன்றைக்கி ஃபீல் பண்ணுற மாதிரி நாளைக்கு இந்த தலைமுறை வந்து ஃபீல் பண்ணக்கூடாது அப்படி, அதுக்காக வேண்டி தான் நாங்கள் வந்து பாதி இதை பண்ணுறது அப்படி சொல்லியிருந்தாங்க. சில இந்த கெட்ட பாதையில் போகிறத வந்து இப்படி அந்த இசைக்கருவிகள் வாசிக்கும் நேரத்தில் வந்து அவங்களோட அந்த 453 பேர் வந்து படிச்சிருக்காங்க அங்கே.
ஸோ நாங்கள் இன்றைக்கு அவங்களோட சந்திச்சு இந்த நிலைமை வந்து எப்படி இருக்குன்னு பேசிட்டு அந்த மியூசிக் சம்மந்தமான அறிவு இருக்கிற வரையும் அவங்களோட அறிமுகப்படுத்தி வச்சுட்டு அண்ட் அதோடு சேர்த்து அவங்களுக்கான அந்த அமௌண்ட் வந்து ஒருத்தவங்க தந்திருந்தவங்களுக்கு கொடுக்க சொல்லி அன்பளிப்பாக அதையும் வந்து நாங்கள் இந்த வீடியோவில் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி யாராச்சும் வீடியோக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்களான்ட்டு வந்து இதான் அவங்களோட அந்த மியூசிக் கல்லூரியோட பேர் வந்து ஈஸ்வரநாதன் இசைக்கல்லூரி என்று சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ எல்லாரும் அதாவது பீப்புள் ஹெல்பிங் ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷன் ரெண்டு இருக்குது ஃபவுண்டேஷன் வச்சுக்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க. ஃபவுண்டேஷன் மாதிரி இருந்தால் நான் வந்து இந்த லொரியோடுற இந்த அண்ணா தான் இதை வந்து ஃபுல்லாக செய்கிறேன். வந்து அவர் லொரியோடிட்டு அதில் இந்த வந்த காசை வச்சு கொண்டு அந்த பிள்ளைகளை வளப்படுத்தணும் பண்ணுறதுக்காக வந்து அது செஞ்சுருக்கேன். ஸோ அந்த அதாவது இப்படி ஒரு உள்ளம் யாருக்கும் இருக்குமா, அதாவது தண்ட காசில் இப்படி பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறார்கள் குறைவு கெட்ட சிந்தனைக்கு போகக்கூடாதுன்றதுக்காக வந்து இதை இப்படி செஞ்சுருக்காங்க. வணக்கம் எல்லாருக்கும். உடம்பு தேவையில்லை, இருங்க, பிரச்சனை இல்லை. அந்த அளவுக்கு மரியாதை எல்லாம் தேவையில்லை, அவ்வளோ பெரிய ஆக்களும் இல்லை. ஸோ நின்ற நாளைக்கு எத்தனை நாளைக்கு அப்புறம் நான் வந்திருக்கோம்? 11 நாள், கிட்டத்தட்ட 2 கிழமை கிட்ட ஆக போகுது ஒரு வந்து சந்தோஷம். இப்போ எப்படி போய் கொண்டு இருக்கல அன்றைக்கு வரைக்கும் வந்து ஒரு ஆளை முக்கியமான ஒரு ஆளை கூட்டிகிட்டு வரல. இன்றைக்கு எங்களோட டீமில் இருந்து நாங்கள் அண்டு வந்து சொல்லியிருப்போம் போது மியூசிக்கில் இருந்து ஒரு ஆர்வம் இருக்கிற ஒரு படியன் இருக்கிறார், அவரை கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லி இது சம்மந்தமாக அவருக்கு தான் நிறைய விஷயங்கள் தெரியும் மியூசிக் சம்மந்தமாக. அதையும் தாண்டி இன்றைக்கி எங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு சின்ன ஹெல்ப் இன்னொருத்தவங்க மூலம் எங்களுக்கு கிடைச்சது உங்களோட இந்த கல்லூரியை வந்து வளப்படுத்துறது இதே மாதிரி. ஸோ கண்டிப்பாக வந்து நாங்கள் அதையும் இந்த இடத்துல வந்து செஞ்சு தர போகிறோம். ஸோ இப்போ எப்படி போய் கொண்டு திரும்ப நிறைய பேர் ஆக்கள் வராங்களோ எப்படி இருக்கிறீங்க? பிள்ளைகள் வராங்க, ஆர்வம் மாதிரி பெற்றார்கள் வந்துருக்குறாங்க, சப்போர்ட் எங்களுக்கு நிச்சயம் நல்லா இருக்குது, நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. இவங்களோட பிள்ளைகள் தானே இதில் இருக்கிறவங்க? பிள்ளைகள் இன்னும் நிறைய பிள்ளைகளோட பெற்றார்கள் வரல, எல்லாரும் வேலை நிமித்தம் காரணத்தால். சரி, இப்போ அண்டு பெற்றார் மாதிரி வரல. இப்போ இன்றைக்கு வந்து உங்களோட தான் பேசணும். உங்களோட பிள்ளையா இருக்குது இவரை நாங்கள் வந்து அண்டு வந்து காய்ச்சிருந்தேன். ஓகே, உண்மையில வந்து இப்படியான ஒரு இந்த இசைக்கல்லூரிக்கு வந்து அனுப்புறது வந்து எங்களுக்கு புதுசாக இருந்தேன். இளைஞர் மடங்குள்ள பெருசாக இல்லைண்ணே இப்படி ஒரு மியூசிக் குரூப் வந்து வச்சு செய்கிறது வந்து. அப்போ நீங்கள் எப்படி பிள்ளைகளை அனுப்பணும்னு சொல்லி யோசிச்சு நீங்கள் அப்போ எப்படி போய் கொண்டிருக்கு? எனக்கு இவர் இந்த நடத்துனர் வந்து வழக்கமான ஒரு ஆள், சொந்தக்காரால் தான். இப்படி ஒன்று ஆரம்பிக்க போகிறோம், பிள்ளைகள் அனுப்பணும்னு சொன்னவர். எனக்கும் அதில் கொஞ்சம் நாட்டம் கூட. பிள்ளைகள் அந்த வெளி விஷயத்தில் நாட்டம் இருக்கிறத விட இப்போ போதை வஸ்து வேறு வேறு விஷயங்கள் ஃபோனில் கேம் அப்படி இப்படி இதெல்லாம் பிள்ளை நாட்டமாக இருக்குது. அப்போ அந்த இசையில் சேர்ந்துதண்டா பிள்ளை அதை மறந்து அதுக்குள்ளேயே ஒரு ஒழுக்கம் பண்பு அந்த கொண்ட்ரோலுக்குள்ளே அந்த மைண்ட் செல்ஃபுக்குள்ளே உள்ளுக்குள்ளே வருமன்றதுக்காக நான் இந்த கலையை கூட தேர்ந்தெடுத்தேன். ஆனால் என்னை விட என் பிள்ளைகள் சரியான ஆர்வமாக இருக்கிறாங்க. சனியும் ஞாயிறும் கல்லூரிக்கு போகண்டாலே எழுமிடுவாங்க. ஸ்கூல் இல்லாண்டு படிப்ப எண்ண மாட்டாங்க. என்னண்டு அம்மா கல்லூரிக்கு போகணுமெண்டு. இவர் மட்டுமில்லை, இன்னும் ஒரு ஆள் இருக்கார், அவர் புல்லாங்குழல் வாசிக்கிறவர். இப்போ கிளாஸுக்கு போயிட்டாரு, 11 மணிக்கு தான் வருவார். இவரை விட அவர் தான் சரியான நாட்டம். அவர் தான் ஃபர்ஸ்டாக வந்ததுக்கு பிறகு தான் இவர் வந்தவர். இவர் போன வருஷம் ஸ்காலர்ஷிப் பண்ணுறதால இவர் அந்த உள்வாங்கலை. நான் ஸ்காலர்ஷிப் எடுத்து ஒரு 10ஆம் மாதத்துக்கு பிறகு தான் போன வருஷம் இவர் வந்து சேர்ந்தவர். இவர் ஆரம்பத்தில் கீபோர்டுக்கு தான் போன்ட்டு நான் கட்டாயப்படுத்தி அனுப்பினேன். அண்ணா புல்லாங்குழல், அப்போ நீ கீபோர்ட் வாசின்னு சொல்லி. அப்போ இவரும் அவர் நடத்துனருக்கும் பெருசாக விருப்பம் இல்லை. கீபோர்டு எல்லா பிள்ளைகளும் செய்யும், ஆனால் தபையெல்லாம் எல்லா பிள்ளைகளாலையும் செய்யலா. இவரை செய்வார் என்ற எண்ணத்தில் அப்போ இவரை நான் அனுப்பினான். 2 பேருமே அண்ணா வாசிப்பார் உள்ளவங்கள, இவரை தபையில வாசிப்பார். வீட்டை பெரிய சனி ஞாயிறு பெரிய கச்சேரி நடக்கும். சரி, இப்போ உங்கள்ட்ட உண்மையாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபோன் யூஸ் பண்ணாமல் மற்ற கட்ட வழிகளுக்கு போகாமல் இப்போ உங்களை இதுக்கு விட்டுட்டீங்க வளர்க்குறதுக்கு. இங்கே வந்ததுக்கு அப்புறம் வந்து உங்களோட மாற்றங்கள் என்னென்ன தெரியுது உங்களுக்கு? வந்து இவங்க வந்து சனிக்கிழமை சனி ஞாயிறும் ஒரு 8 மணிக்கு வந்துடுவாங்க. இங்கே வந்தால் ஒரு இடையில கிளாஸுகள்ண்டா ஒரு 12 ஒரு இங்கிலீஷ் கிளாஸுக்கு வேற கூட்டிகிட்டு போகிறேன். மற்றவருக்கு இப்போ 2 மாதம் வச்சு இது பழகும் வரைக்கும் நான் கிளாஸுக்கு பெருசாக சனி ஞாயிறு அனுப்பலை. இதை கொஞ்சம் நல்லா உள்வாங்கட்டும், அதுக்கு பிறகு பௌத்தம் செய்யட்டும். இப்போ 9ஆம் ஆண்டு அவர் 3rd டேர்மில் நிற்கிறாரு. இப்போ அதனாடி சனிக்கிழமை 7 இருந்து 10:30 வரைக்கும் கிளாஸுக்கு போகிறாரு. இது இப்போ ஓடி வருவார். இப்போ சாப்பாடு ஒன்றுமே பார்க்க மாட்டார். இங்கே கல்லூரி தான். கல்லூரிக்கு வந்தால் வீட்டை 2:30 3 மணி ஆகும் வீட்டை வந்து சேர. சரி, ஓகே, உண்மையிலே வந்து சந்தோஷம். உங்கள்கிட்ட பிள்ளைகள்
சரி அப்போ அவர் எவ்வளோ ஆரம்பம் இங்கே வந்து பழக அவர் நேரத்தோட வந்தவர் சில காரணங்களால் அவர் வர முடியல. ஓகே இடையில அவர் இங்கே வரணும் சரியான ஆர்வமா இருந்தது. என்னை விட அவர் தான் இதுல ஆர்வத்துல இருந்தவர். அப்போ அடம் பிடிச்சிருக்காரு போகணும். அடம் பிடிச்சு தான் அவர் இந்த இதை கற்றுக்கொண்டிருக்காரு. சரி இப்போ இங்கே வந்து கற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா வந்து என்னென்ன மாற்றங்கள் அது தெரியுது? அவர் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் விளங்குது. இந்த டைமுக்கு எழும்போணும், இங்கே வரணும், காலையில் பூ வச்சு சாமி கும்பிட்டு இங்கே வர அறியலாம். அவர் வரவர் சாப்பிட்றதில்ல காலை சாப்பாடு. இங்கே வந்ததுக்கு பிறகு தான் சாப்பிட்றவர். 12:30 ஒரு கிளாஸ் இருக்குது, அதனால 12 மணிக்கு வருவார் இங்கே. சரி அப்போ இன்னும் ஃப்யூச்சரில் உண்மையிலே வந்து அவரை நீங்கள் அனுப்பணும்னு நாங்களும் வேண்டி சொல்கிறோம். வேண்டாம் இப்படியான இது வந்து பழையக்குள்ள வந்து தப்பான வழிக்கு போக மாட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எங்களோட ஃபோனும் வீட்டு அடிக்கிறதால ஃபுல்லாக ஃபோன்கிட்ட அவங்களோட தொடர்பு தான் வீட்டில் கூட. அப்போ இந்த 2 நாளும் இதை கொஞ்சம் கற்று வந்தாங்க. அதனால அவங்க அந்த ஃபோன்லையும் இது சம்மந்தமானதை எடுத்து வீட்டில் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ கேம் விளையாடுறது, தேவையில்லாத பார்க்குற விஷயம் குறைவு, இது சம்மந்தமான யூடியூப் இதுகளை தான் அவங்களும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. சரி ஓகே. என்னென்னா இன்னும் நிறைய பிள்ளைகள் வந்து வரையில வந்தவங்கள சொல்லலாம் நின்றுன்ற மாதிரி இருந்தாலும் சொல்கிறாங்களே வந்து இப்போ அவங்களோட பேரண்ட்ஸுக்கு ஏதாவது சொல்ல போகிறீங்களா? என்ன சொல்லுவீங்க? அவங்கள நான் சொல்கிறேன்டா, இது ஒரு கலை தானே. கலைன்றதுக்குள்ளே பிள்ளைகளை முழுக்க ஒரு படிப்பிலே பிள்ளைகளை கொஞ்சம் எல்லாத்துலேயும் இந்த நேரம் படிக்கிறதுக்கும் கிளாஸ்லேயும் விடாமல் ஒரு இடைப்பாட விதானம் மாதிரி இந்த இசையை ஒரு அவங்க கற்றுக்கொண்டா அவங்களுக்கு ஒரு மைண்டு நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருப்பாங்க பிள்ளைகளோட சேர்ந்து இது செய்யக்குள்ள. எனவே இருக்கிற பெற்றோர்களும் இதை அறிஞ்சு இந்த கல்லூரியில் கொண்டு சேர்க்க வேணும். இது காசு கட்டி அப்படியே ஒரு டியூஷன் கிளாஸ் மாதிரி இல்லை, ஒரு ஃப்ரீயான ஒரு சேவை அங்கே நடக்குது. அதனால் எல்லோரும் கொண்டு மற்ற பேரண்ட்ஸும் பிள்ளைகளை கொண்டு இதில் இணைக்கணும்னு சொல்லி நான் இருக்கேன். கண்டிப்பாக உண்மையிலே வந்து இங்கே இருக்கிற நிறைய பிரச்சனை என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த பொருளாதார ரீதியில். ஸோ இப்போ இந்த மியூசிக் கற்றுக்கொண்டு இது மூலமாக இப்படி வருமானம் விட்ட போகிறாங்க, உங்களோட ஃபியூச்சர் வந்து பலதாக போயிடும் அப்படின்ற மாதிரி தான் பேரண்ட்ஸ் நிறைய பேர் மைண்ட் செட் இருக்கும். ஆனால் அப்படி இல்லை. உண்மையிலே வந்து படிப்புண்டா படிப்பு பக்கம் போய் கொண்டு இருந்தால் ஸ்போர்ட்ஸ்லேயோ அந்த மியூசிக்லேயோ இப்படியான விஷயங்கள்லையும் வந்து அவங்கள உள்செலுத்தணும். அப்போ தான் வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு டேலண்ட் இருக்குன்னு அவங்களோட டேலண்ட்டை பிடிச்சி கொண்டு அவங்க மேலே வருவாங்க. சில பேருக்கு வந்து விளையாட்டில் ஆர்வம்னு சொல்லி சொன்னால் அதில் முன்னுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் வந்து இப்போ அதை தாண்டி என்ன சொல்கிற நிறைய சோஷியல் மீடியாக்களோ இல்லை சுயமாக முன்னேறக்கூடிய மாதிரி நிறைய வழிகள் வந்துட்டு. ஸோ அப்போ நீங்கள் கண்டிப்பாக இப்படியான கிளாஸுகளுக்கு அனுப்பி பிள்ளைகளை வந்து அடுத்து நகர்த்தி விடணும். இப்போ பொதுவாக வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் படிப்பு மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்கள்லையும் வந்து ஈடுபடுத்தி கொள்வாங்க. அப்போ தான் வந்து பிள்ளைகள் அடுத்து வரக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்தது இப்போ நான் கண்ட பெற்றார் மாதிரில என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இப்போ பிள்ளைகளுக்கு வந்து ஃபுல்லாக எந்நேரம் படி கிளாஸ் ஸ்காலர்ஷிப்புக்கு வேண்டா, அதுக்கு ஒரு 10 கிளாஸ், இதுக்கு ஒரு 5 கிளாஸ். அப்போ அந்த பிள்ளையோட மைண்ட் செட் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போயிருக்கும். அதுலேருந்து வெளியே வர இல்லாமல் ஏன் சில பிள்ளைகளுக்கு மென்டாலிட்டியாக பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்படி அதாவது இசைன்றது வந்து கடவுள் அடைகிற ஒரு வழி. இப்போ அது வந்து கடவுளால் அனுப்பப்பட்டது, எல்லாரும் பயிரலாம். அதாவது கற்றுக்கொள்ள முடியாதுன்றது எவருமே இல்லை. அதை பெற்றால் மாதிரி தான் உணர்ந்து கொள்ளணும். தண்டை பிள்ளைக்கு இப்படி ஒரு திறமை அதுக்குள்ளே இருக்கும். எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இறைவன் ஒவ்வொரு திறமையை வச்சிருப்பாரு. அதை வழியாக உணர்றது இந்த இசைன்றது இப்போ நானே சொல்கிறேன், எனக்கு இருக்கிற 1-2 மனநிலையும் சரி 2 நோயையும் சரி குணப்படுத்திருக்கு இசை அப்படின்னு சொல்லக்குள்ள. அந்த டிப்ரெஷன் மூடுக்கெல்லாம் கொண்டு வா, அதான் உண்மை. அதாவது மனிதர்களை எந்த நேரம் ஒரு ஆனந்த நிலையில் வச்சுக்கொள்கிற சாமான் ஒரு இசை அது இறைவனால் அருளப்பட்டது. சரி இப்போ இவங்க 2 பேர் தானே இதில் பலர் இதில் லேடிஸ்ன்னு சொல்லி சொன்னால் இப்போ இப்போ 7 படிக்கிற பிள்ளைகள் 2 பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு இப்படி ஆர்வம் வந்தது இப்படியான இதுக்கு கற்றுக்கொள்ள வரணும்னு சொல்லி? எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கூலில் மியூசிக் பாடம் எங்களோட ஸ்கூலில் இல்லை. அப்போ ஒரு டீச்சர் இருந்தவே சீலன் சார் கால் பண்ணி பிள்ளைகள் கேட்டுவார். நாங்கள் நான் ஃபஸ்ட்டு எனக்கு பாட்டு படிக்கலாம் சரியான விருப்பம். அப்போ சீலன் சார் தொடர்ச்சியாக நான் வரலாட்டையும் கால் பண்ணி என்னை கூப்பிடுவார். எனக்கு கீபோர்டில் சரியான விருப்பம், பாட்டெல்லாம் படிக்க விருப்பம். தவையில சார் கீபோர்ட் சார்லாம் எனக்கு பாட்டு படிக்கிறதுலாம் சொல்லி தருவாங்க. அதனால் எனக்கு சரியான விருப்பம் இது. பாடம் படிக்கலாட்டியும் மியூசிக் பற்றி ஏதாவது ஒன்று ஃபோனில் பார்த்து தேரிப்பேன் நான். சரி அப்போ இங்கே வந்ததுக்கு அப்புறமா இந்த கீபோர்டு கற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு இப்போ அடுத்தடுத்து நேரம் இல்லை இது தேவை அப்படின்னு சொல்லி ஏதாவது யோசிச்சுருப்பீங்களா? அப்படி ஏதாவது இருக்கா? ஓயல் முடிய ஃபுல்லாக மியூசிக் பாடம் இங்கே ஃபுல்லாக படிக்கிற ஒரு இதில் இருக்கு. இப்போ எப்போ எழுத போகிறீங்களோ? இந்த 2ஆம் மாதம் ஓயல். சரி உங்களோட வீட்டில் என்ன சொல்கிறாங்க? வீட்டில் அம்மா என்ன வீட்டில் எனக்கு எந்த ஒரு தடையும் இல்லை, நீ படிச்சுட்டு இந்த மியூசிக் பாடம் அதெல்லாம் முக்கியமானது உண்டு என்று சொல்லி இப்போ ஏஎல்ல முக்கியமான பாடமாம், ரிசல்ட் இதில் கூட எடுத்தா நல்ல மாம்ன்ட்டு சொல்லி அக்காலாம்
சொல்லியிருக்கேன். ஓ சரி, உண்மையை எங்களோட வாழ்த்துக்கள் அதுக்கு வந்து உண்மையிலே நீங்கள் அடுத்த இடத்துக்கு வரணும், சரிதானே? ஸோ உண்மையாக வந்து ஏன்டா லேடிஸ்லையும் பழக்கிறதுக்கு வந்து இங்கே அனுப்ப மாட்டாங்க. அது உண்மையிலே உங்களுக்கு தான் பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும்னு சொல்லி சொன்னால் இப்படியான பிள்ளைகளை வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி விடுறதுக்கு. ஏன்னா ஸோ இப்போ இன்றைக்கி வந்து ஏதாச்சும் உங்கள் கொஞ்சம் வாசித்து காட்டக்கூடிய மாதிரி அதாவது பாட்டு சரி பிரச்சனை இல்லை, அவங்க கற்றுக்கொண்டு ஏதாவது ஒன்று வாசித்து காட்டுவோம். அது வந்து உண்மையாக இவரும் உங்களுக்கு சில அறிவுரைகள் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு அதை தாண்டி வந்து அவர் கம்போஸ் பண்ண பாட்டையும் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் நார்மலாக வாசிச்சு காட்டுவோம். விஷயம் நிறைய பேர் நினைக்கிறாங்க இப்போ இந்த மியூசிக்கை படித்து எதிர்காலத்தில் இப்படி படம் சம்பாதிக்கலாம், இதால் என்ன பிரயோஜனம் என்று நினைக்கிறாங்க. ஆனால் அது என்ன நடக்கும், இப்போ திடீரென்னு ஒரு விதையை விதைச்சு நாங்கள் உடனே அதில் பலனை அனுபவிக்க இயலாது. அப்போ இதை விட எங்களோட பிள்ளைகளை வந்து நாங்கள் முழுமையாக இந்த இசை அறிவை அதுக்குள்ளே புகுத்தணும். அவங்களுக்கு அவங்க படிப்படியாக இந்த அவங்க கற்றுக்கொண்டு அதன் பிற்பாடு தான் நாங்கள் இதில் இருந்த ஒரு நல்ல ஒரு பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இனி வருங்காலத்தில் யூடியூப்லாம் வந்து நிறைய பாடங்களை படிப்பிச்சு கொடுக்கறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கும். அதில் ஒரு வழி இருக்குது. ரெண்டாவது இவங்க பல்கலைக்கழகங்கள் மற்றது இந்த இசைக்கல்வியை அவங்க கற்றுக்கொண்டு அவங்க பல்கலைக்கழகம் போனாலே உடனடியாக அவங்க பல்கலைக்கழகத்தின் பட்டப்படிப்பை முடித்த உடனே இவங்களுக்கு உடனே வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 100க்கு 100 வீதம். இப்போ நாங்கள் ஆட்சி படிக்கிற ஒரு ஆளை நாங்கள் பார்த்தோம். இதில் என்ன திருவண்ணாமலையில் தன்னுடைய இந்த பட்டப்படிப்பினுடைய அந்த இதை வச்சுக்கொண்டு அவர் மாங்காய் வியாபாரம் பண்ணுறாரு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. அப்போ ஏன்னா இனிமேல் ஆட்சி படிக்க வேணாம் யாரும் வந்து ஏன்னா இப்போ அரசாங்கம் வந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாருமே ஆட்சி படித்தா யாருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறது? அப்படி எல்லாரும் வந்து வேறு திசைகளில் வேறு வித்தியாசமான கல்விகளை அப்படி ஒரு பிஸ்னஸ்களை அல்லது இப்படி இசைக்கல்விகளை அதாவது நிறைய பேர் பின்பற்றாத விஷயங்களை அவங்க மாறி மாறி செய்வாங்களா இருந்தால் அவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அவங்கள நம்பி நிறைய பேர் அவங்களுக்கு பின்னால் அணிந்திரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி நிறைய விஷயங்களை செய்து கொள்ளலாம். கண்டிப்பாக உண்மையிலே வந்து இப்போ நான் இங்கே வந்த உடனே அதை போன தடவை நாங்கள் அதை பார்க்கல. அதாவது அந்த ஒக்கபெட் வந்து இல்லைன்றதுக்காக வந்து இப்போதைக்கு நீங்கள் ஒரு சொல்லுங்கண்ணா என்ன இது வந்து இந்த ஒக்டோஃபேட் வந்து அதாவது இது வந்து ஒரு ஒக்டோஃபேட்டினுடைய அமைப்பு எங்கள்கிட்ட இல்லைன்றதுக்காக இவங்களுக்கு அந்த கைகள் வந்து திருந்தி அவங்க செய்யணும்ன்றதுக்காக நாங்கள் இது ஒக்டோஃபேட் வடிவில் செய்து கொடுத்துருக்கோம். அப்போ அவங்க இதை கொஞ்சம் வாசித்து காட்டுங்க நீங்கள் வந்து. ஸோ உண்மையிலே வந்து இதை பார்க்க எனக்கு வந்தோடனே வந்து கவலையாக போச்சு. என்ன விளக்கம் முடிச்சு சொன்னால் நாங்களும் அப்படி தான் ஆரம்பத்தில் வந்து ஸோ இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று கிடைக்காததால் வந்து இப்படியான அந்த இதெல்லாம் வந்து செஞ்சுட்டு அதில் வந்து வாய்ச்சி பார்ப்போம். சரி, கண்டிப்பாக உண்மையிலே வந்து இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் ஸோ நீங்கள் உண்மையிலே இந்த ஒக்கபெட் வாத்தியம் யாருக்கு ஸ்பான்சர் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். உங்களுடைய எதிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்க, இது இல்லைன்றதுக்காக வந்து இதை சும்மா இப்போதைக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. ஏன்டா அவங்கள அந்த கைப்பழக்கம் வரணுன்றதுக்காக வந்து. ஸோ இப்போ இது வந்து ஃபியூச்சரில் உங்கள்கிட்ட வந்தால் நீங்கள் அதை வச்சு பழக்கக்கூடிய மாதிரி அவங்க இன்னும் இலகுவாக டக்குன்னு அதை வச்சு பிக்கப் பண்ணி கொள்ளலாம். ஏன்டா அவங்களோட கைப்பழக்கங்கள் சரி. அப்போ வாங்குற ஐடியா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பணங்களை சேர்த்து செய்கிறோம். அல்லது வேறு யாராவது ஒரு உதவிகள் செய்தாங்கன்னா செய்து கொடுப்போம். மற்ற எங்களோட இன்னொரு நண்பர் ஒரு ஆள் இருக்கிறார் வந்து அவங்களோட அண்ணா ஒரு ஆள். அவர் வந்து எங்களுக்கு ஒரு ஒக்டோஃபேட் ஒன்று வாங்கி தரதா சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாரு. அவரும் செய்தாருன்னா எங்களுக்கு இன்னும் பிள்ளைகளுக்கு பழக்கிறது இலவாக இருக்கும். அதே போல் நிறைய இப்போ நீங்கள் உங்களோட யூடியூப்பில் வந்து பார்த்த பிற்பாடு நிறைய வெளிநாட்டு கோள்களும் எனக்கு வந்து தனிப்பட்ட ரீதியாக வந்து சொன்னாங்க நாங்கள் உதவி செய்கிறோம்னு அப்படி வாக்குறுதி தந்திருக்கிறாங்க. இன்றைக்கு காலையில் கூட எங்களோட நண்பர் ஒரு ஆஸ்திரேலியாவுடைய ரூபன் என்ற ஆள் அதாவது ஒலிக்கலவை மிக்சர் இயந்திரம் ஒன்றை தான் வாங்கி தரதா சொல்லியிருந்தார். அப்போ அப்படி உங்களுக்கு வாக்குறுதியாக கிடைச்சிருக்கு. அது கிடைச்ச பிற்பாடு நாங்கள் உங்களையும் கூப்பிட்டு உங்கள் மூலமாக கிடைச்சிருந்தாங்க. அதை நாங்கள் அது கிடைச்சா எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அது நான் திரும்பியும் வந்து வீடியோ பார்த்து கொண்டிருக்கவங்க எல்லாத்தையும் வந்து சொல்கிற ஒரே கருத்து இப்போ நிறைய ஹெல்ப்களும் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மியூசிக் சம்மந்தமாக ஆர்வம் இருக்கிற யாராச்சும் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருந்தாலோ இல்லை யாராச்சும் செய்யணும்னு சொல்லி ஆசை இருந்தாலோ கண்டிப்பாக உங்களுக்குரிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாங்கி கொடுக்கறதுக்குரிய மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னாலே பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இது என்னோட தனிப்பட்ட ரிக்வெஸ்ட் நான் வச்சுக்கொள்வது. சரி, ஓகே. உண்மையாக வந்து இன்றைக்கும் நாங்கள் வந்தது நோக்கம் இவங்களுக்கான அந்த டொனேட் ஒன்று கிடைச்சிருந்தது. அதை கொடுத்துட்டு அதை அவங்களோட இந்த கல்லூரியை வளப்படுத்துறதுக்கு ஏதாவது செய்கிறேன்னு சொன்னால் அதை அவங்க தனிப்பட்ட முறையில் ஏதாவது செஞ்சு கொள்ளலாம். ஸோ அதை நாங்கள் செய்வோம். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ எங்களோட மியூசிக் டைரக்டர் தற்போது மேலே வந்து பாட்டு செஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் நாங்கள் இன்னும் வந்து வெளியிடலை. நாங்களும் இப்போதைக்கு பாட்டு செஞ்சு வச்சுட்டு இதுக்கப்புறமா என்ன சொல்லலாம் வளரணும்னு நினைச்சு கொண்டிருக்கிற ஒருத்தங்க தான் நாங்களும். அவ்வளோ பெரிய ஆக
ஆக்கள் எல்லாமே இல்லை. அடுத்து வந்து நான் ஃபர்ஸ்ட்டாக வந்து பேச சொல்ல வேண்டியது, எங்களுக்கு சின்ன வயசில் இப்படி ஒரு இடம் கிடைக்கலன்றதான் எங்களுக்கு இப்போ வரைக்கும் மனத்தாகும். என்னென்னு சொன்னால், இப்போ எங்களுக்கு இப்படி ஒன்று இருந்திருந்தால் நாங்கள் எங்கேயோ போயிருப்போம். இப்போ எங்களோட ஊர் பக்கமோ சரி இல்லை எங்களோட சமூகமோ சரி எங்களுக்கு இப்படி ஒரு சூழல் ஏற்படுத்தி தரல. ஆனால் இந்த இடத்துல இப்படி ஒரு சூழல் ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு அண்ணாக்கள் எல்லாருக்கும் நன்றி. ஏன்னா இசை வந்து என் உயிருக்கு மேலானது. அது இந்த சின்னாக்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க. அடுத்தது இந்த ஏஜை நீங்கள் வந்து தெரிவு செஞ்சது நல்ல. ஏன்டா இப்போ பெரியாக்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க பிடிக்கிறத விட இவங்க சின்ன வயசுலேருந்தே கொண்டு போகிறதால அடுத்தது பெற்றார்மாரும் இதுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும். எனக்கும் சின்ன வயசுலேருந்து கோஆப்ரேட் இருந்தது, ஆனால் அதுக்கு உரிய வளங்கள் கிடைக்கல. இவங்களுக்கு எல்லா வளம் கிடைச்சிருக்கு. இப்போ இவங்க இன்னொரு 5-6 வருஷத்தில் ஒரு பெரிய ஒரு இசை ஜாம்பவான்கள் அடிப்பாங்க. இப்போ சம்டைம் இந்தியாவுக்கு போகக்கூடும். அது அடுத்தது இசையால் என்ன பயன் சில பேர் கேட்பாங்க. இப்போ இசையை படிக்கிறாலே சரி, இப்போ தபையில வாசிக்கிறாலே என்ன கிடைக்க போகுது? அந்த நிலைமை ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு எந்த பிள்ளை இந்த இடத்துல இருக்கானுன்ற அந்த பெற்றார் சொல்லக்குள்ள அவங்களுக்கு விளங்கும். மற்ற பெற்றார் மாதிரி கூட உணர்ந்து கொள்ளணும் அது கண்டிப்பாக. அடுத்தது வந்து ஃபியூச்சர் இருக்குது, நிறைய ஃபியூச்சர் இருக்குது இசையால். அதாவது இப்போ அண்ணா சொன்ன மாதிரி கேம்பஸ் போகிறதா இருக்கட்டும். இப்போ கேம்பஸ் போனாலும் இப்போ அவங்க அந்த திறமையை தான் இது செய்வாங்க. அதாவது அப்டிடியூட்னு சொல்லி ஒரு எக்ஸாம் வைப்பாங்க, அதில் திறமையை பார்ப்பாங்க. அந்த திறமைக்கு தான் அந்த இடத்துல முன்னுரிமை கொடுக்கப்படுது. அதால் ஒரு கொஞ்சம் டைம், அதாவது கல்வியும் இல்லாமல் இல்லை, கல்வியையும் கொடுத்து கொண்டு இதையும் உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கலுமோ கொடுங்க பிள்ளைகளுக்கு. அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைங்க, அவங்களுக்குரிய அந்த மனநிலை அப்போ தான் கொஞ்சம், அதாவது என்ன சொல்கிறேன், ஹார்ட் அடிக்கிறது பூ போல வரும். எந்த மனதை இப்போ பூ போல இருக்கு. சரி, இவங்க வந்து போன வரும் ஒரு ஃபுல்லாக ஒரு பாட்டு ஒன்று வந்து வாசித்தவங்க. ஆனால் வந்து நாங்கள் அதை அட் பண்ணியிருந்தோம். காப்பிரைட் பிரச்சனைகளை வந்து அதை டிலீட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் வந்துட்டு எங்களுக்கு அதை டிலீட் பண்ணிட்டோம். ஸோ அதை உண்மையிலே வந்து பார்த்துருக்க மாட்டீங்களேன்னு சொல்லி உண்மையாக வந்து ஒரு மியூசிக் குரூப் எப்படி வாசிக்குமோ அதே மாதிரி வந்து அண்ணா படிக்க எல்லாருமே வந்து வாசித்தவங்க. ஆனால் அதை வீடியோவில் முழுமையாக வந்து எங்களால் அட் பண்ண முடியலை. ஸோ ஆனால் இன்றைக்கு வந்து இவர் உங்களுக்கு வந்து அவர் ஆல்பம் சாங்கில் இருந்து ஏதாச்சும் ஒரு சின்ன பிட் ஒன்று அவர் வாய்ச்சி நான் படிச்சு காட்டுறேன். அதில் வர அந்த லிரிக்கையும் என் குரலையும் பாருங்க, பார்த்து நல்லா இருந்தால் நல்லா இருக்கணும். அதாவது நான் முறையாக எந்த மியூசிக்கும் படிக்க இல்லை, முறையாக படிக்காமல் தான் இது வரைக்கும் பாட்டு கம்போஸ் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே பிற்காலம் பார்ப்பேன். நான் உங்களோட வந்து ஜாயின் பண்ணலாம். ஓகே, சும்மா படிச்சு காட்டுறேன். வெள்ளிகள் மூடாமல் கனவொன்றை காண்கின்றேன், வழிகள் எங்கும் நீ நிறைந்தாயடி, கிளிகள் தான் பேசும் பொன் காதல் வார்த்தை போல் வலியை விழி மேலே கொடுத்தாயடி, காதல் இது நானா தேவதைவதானா ஏங்குது ஏன் நெஞ்சு பதி சொல்லடி, உலகம் அழிஞ்சாலும் உசரும் செதஞ்சாலும் உயிர உனக்காக தருவேனடி, உன்னோட அன்பால ஏ வாழ்வு சீராகும், உன்னோட அன்பால காலமெல்லாம் வீசிவிடும், இமைகள் தூங்கும் நொடி இதனும் தான் ஏங்குதோ, இங்கு நீ பேசும் மொழி கூட சுகந்தானடி, காலம் கூடதான் வாழ்க்கை என சேருமோ, உன்னிதழோறும் இனிமைகள் கொடுத்தாயடி. இது நான் எழுதி வச்சுன்னு கம்போஸ் பண்ணவே இல்லை, என்னென்ன பிளான் கூட இல்லை, சும்மா வச்சுதான். அப்போ அவங்களும் சப்போர்ட்டுக்கு வாய்ச்சவங்களும் இல்லை, சப்போர்ட்டுக்கு இல்லை, நீ வருங்காலம்ன்ற பாட்டுகள் எல்லாரும் விதிப்பாங்க. அது நான் இந்த இடத்த சொல்லிக் கொடுப்பேன். கண்டிப்பா எல்லாரையும் இதுல இருக்கு எல்லாரையும் உலகத்துக்கு நான் கொண்டு போகணும்ன்ற ரெண்டு ஆசை, ரெண்டு தனிப்பட்ட ஆசை. அது கண்டிப்பா கொண்டு போய் அதான் கண்டிப்பா வந்து நாங்கள் ஒரு ஸ்டாண்டர்டான இடத்துக்கு வந்து கண்டிப்பா நாங்கள் எங்களோட ஒரு 3 பாட்டு இருக்குது, அதை வந்து வெளியிட்டு அடுத்த பாடல்களுக்கு எல்லாரையும் நாங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்வோம். ஓகே, நாங்கள் அதாவது முதலாவது வீடியோ வந்து எடுத்து அப்லோட் பண்ணதுக்கு பிறகு வந்து வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எடுத்து சொன்னவங்க என்ன கதைச்சவங்க ஊர்லேயே இருக்கட்டும் இல்லை எல்லாரும் வந்து சொன்னாங்க, இப்படி ஒரு விஷயத்தை வந்து திறம்பட செய்கிறீங்க, மற்றது சின்னாக்களை வச்சு செய்கிறதால அதை பார்க்குறதுக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்புகளை நாங்கள் செய்கிறோம். உங்களுக்கு என்னென்ன குறைபாடு இருக்குது அதில் செய்கிறோம்னு நிறைய நண்பர்கள் கால் பண்ணி பேசியிருக்கிறாங்க. குறிப்பாக ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு நண்பர் ரூபன் பேசினார்.
அடுத்தது வந்து சுவிஸில் இருக்கிற ஒரு அண்ணா வந்து அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, அவர் கீபோர்டெல்லாம் வச்சுருக்காரு, ப்ளே பண்ணி காட்டினார். ஒரு பாட்டும் 2 பாடி காட்டினார். மற்றது ஃப்ரான்ஸில் இருக்கிறார் வந்து அந்த அவங்களோட நித்தின்னு சொல்லி எனக்கு நித்தி மாமா முறாரு, அவரும் ஒரு ஆக்டோபேட் வாங்கி தர சொல்லியிருந்தார். அடுத்த இன்னொருத்தர் வந்து எங்களோட சோழன் உலக புத்தக நிறுவனம் அந்த நிறுவனர் அவர் தலைவர் வந்து அவர் என்னுடைய ஃப்ரெண்ட், அவரும் ஏற்கனவே என்னோட உரையாடினவர். திருப்பி அவர் இந்த வீடியோ பார்த்துட்டு எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தார். பட் அந்த புல்லாங்குழல் வாய்ச்சி அந்த புல்ல ஒரு இது ஒன்று போட்டிருந்த வீடியோ உண்டு, அதுக்கு நிறைய வாழ்த்து செய்திகள் அனுப்பியிருந்தேன். பெற்றார்கள் வந்து இந்த யூடியூப் சேனல் கூட எங்களோட பிள்ளைகளை உலகத்துக்கு வழிகாட்டியிருக்காங்க. அவங்களுக்கு கட்டாயம் ஒரு கௌரவ பேச்சு கேட்டுக்கொண்டாங்க. அவன் மாலையெல்லாம் காசு கொடுத்து வாங்கி வந்திருக்காங்க. நீ அதை வேணாண்டு கொடுத்துட்டீங்க. அதுக்கு மேலே கௌரவ பிச்சைனா அது உங்களுக்கு தான் செய்யணும். ஏன்னா நீங்கள் தான் அவங்கள அடுத்து நகர்த்தி விடுறீங்க மேலே. அதே மாதிரி தான். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு எங்களோட வளமையாக உதவி செய்கிற அண்ணா ஒரு ஆள் தாசன் அண்ணான்னு சொல்லி அவர் இன்னொரு ஆட்கள்கிட்ட கதைச்சி இந்த உதவியை வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு செய்யணும்னு சொல்லி இப்போ அவங்கள்ட்ட டீமாலையும் கதைச்சவங்க செய்கிறேன்னு சொல்லி அவர் நேரடியாக வருவார். இன்னும் ஒரு 2 மாதம் வந்து அவர் லண்டனில் இருக்கிறார். ஸோ அவர் வந்து நேரடியாக பார்த்துட்டு ஏதாவது செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் செய்வாங்க. இப்போ உடனடியாக செய்யணுன்றதுக்காக வந்து அவர் அவங்களோட சொந்தக்காரர்கள் ஒருத்தவங்களோட கதைச்சி உங்களுக்கு வந்து ஒரு தொகை அமௌண்ட் ஒன்று தந்துருக்காரு. முதல்ல எவ்வளோ இருக்குன்னு சொல்லி எண்ணி பாருங்க. 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50, 55, 60, 65, 70, 75, 80, 85, 90, 95, 100. 1,00,000 ரூபா இலங்கை ரூபா இருக்குது. 1,00,000 ரூபா இருக்குது. ஸோ உண்மையாக வந்து இது யார் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் லண்டனில் இருக்க தாசண்ணா ஊடாக வந்து அவரது அண்ணா தேவதுரை ஜெயந்தன் மற்றும் அவரது அண்ணி மனோரஞ்சினி குடும்பத்தினர் சேர்ந்து இந்த 1,00,000 ரூபா காசு வந்து உங்களுக்கு கொடுக்க சொல்லி தந்தவங்க வந்து என்னத்துக்காக சொல்லி சொன்னால் இந்த பிள்ளைகளோட வளர்ச்சிக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே நீங்கள் அன்று சொன்னீங்க இந்த கீபோர்டெல்லாம் மற்றவங்கள்ருந்து வாங்குறதுக்கு அண்ட் வந்து நீங்கள் அண்ணாக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த அளவுக்கு உங்களை படிப்பிச்சு கொண்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி ஸோ அவங்களுக்கு இன்னும் மேலதிகமாக ஏதாச்சும் வந்து செய்யுங்க கொண்டதுக்காக வந்து இந்த காசை வந்து நன்கொடையாக கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுலேருந்து நாங்கள் வந்து அதை கொண்டு உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருந்தோம். எங்களுக்கும் உண்மையிலே வந்து ஒரு திருப்தி எங்கள் மூலம் ஏதோ ஒரு சின்ன இது வந்து நடந்திருக்குன்னு சொல்லி நாங்கள் இப்போ ஏதாவது ஒரு உதவி வீடியோ போட்டாலும் இன்னும் ஏதாவது ஒன்று போட்டால் அது கொஞ்சம் காலத்துக்கு பிறகு தான் வந்து அதை செய்வோம். என்ன மொத்தமாக அந்த காசை வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து தருவோம். இதை நாங்கள் குயிக்காக ஓடி வந்து நாங்கள் ஏன்னு சொல்லி சொன்னால் இதை உங்கள்கிட்ட எப்படியாச்சும் ஃபஸ்ட்டாக ஒப்படைக்கணும், ஏதாவது சூஸ் பண்ணி கொடுக்குறீங்கன்னு சொல்லி நீங்கள் இப்போ ஏதாவது சொல்ல போகிறீங்கன்னா இந்த உதவி செஞ்சவங்களுக்கு சொல்லலாம். உதவி செய்தவங்களை நாங்கள் வந்து எங்களோட இந்த இசையை வளர்க்குறதுக்கு அவங்களும் ஒரு பெரிய ஒரு உதவி எங்களுக்கு செய்திருக்காங்க. அதாவது இந்த யூடியூப் சேனலை பார்த்த உடனே முதலாக வந்து இந்த 1,00,000 ரூபா பணத்தை தந்து இந்த பிள்ளைகளுக்கான வாத்தியங்களை வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு நீங்கள் பாருங்கள், எங்களோட இடத்துல வந்து வெயிலாக இருக்குது. இதுக்குள்ள ஒரு ஃபேன் வாங்கி போடுற வசதியோட எங்கள்கிட்ட போதாமல் இருக்குது. அந்த வகையில் இப்போ எங்களுக்கு நிறைய வாத்தியங்கள் குறைபாடுகள் இருக்கிறதால இந்த பண உதவியை செய்து அந்த வெளிநாட்டில் இருக்கிற எமது தாயகத்தை சேர்ந்த உறவினர் அவங்களுக்கு அந்த ஃபேமிலி குடும்பத்தினர் அத்தனை பேருக்கும் நாங்கள் எங்களுடைய இசைக்கல்லூரி சார்பாக இந்த மாணவர்கள் பெற்றோர்கள் சார்பாக மற்ற இதை பெற்றுத்தந்த அதுக்கு மூல காரணமாக அந்த உங்களுக்கு இந்த யூடியூப் சேனல் ஆர்ஜே யூடியூப் சேனல் நிறுவனர்களுக்கும் எங்களுடைய இந்த மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இது போன்ற உதவிகளை புலம்பெயர் அமைப்பில் மக்கள் வந்து இந்த இலங்கை எமது தாய உறவுகள் வந்து செய்யும் பட்சத்தில் நாங்கள் இந்த எங்களுடைய இசையை வந்து சிறுவர்களை வச்சு நாங்கள் நிறைய இசைகளை வந்து வளர்த்து பெரிய ஒரு இசை ஆம்பவங்களாக அல்லது இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு மனிதர்களாக மாற்றம் செய்கிறதுக்கு இந்த கிடைச்சிருக்கிற நிதி உதவியை போல் இன்னும் நிதி உதவி கிடைக்கும் பட்சத்தில் நாங்களாம் எங்களால் முடிஞ்ச வகையில் நாங்கள் செய்வோம். ஆனால் நாங்கள் பெரும்பாலும் எதிர்பார்க்குறது வந்து பண உதவியை நாங்கள் பெரும்பாலும் எதிர்பார்க்கவில்லை. பணத்தை விட எங்களுக்கு வாத்திய வசதியை கிடைச்சா நல்லா. ஏன்னா படம் ஊடாக பல சர்ச்சைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையினால வாத்தியங்களை பெற்றுத்தரது சிறப்பாக இருக்கும். இன்னொரு விஷயம் இருக்கிறதுல என்னென்னு சொன்னால், இப்போ திடீரென்ற உடனே புலம்பெயர் அங்கே இருக்கிற உறவுகள் வந்து எங்களுக்கு வாத்தியங்களை வாங்கி கொண்டு தரதுக்குரிய வாய்ப்பு வசதிகளும் இல்லை. அது ஒரு சிக்கலான விஷயம். அதை நாங்கள் புரிஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படியானவங்க ஏதாவது ஒரு வழியில் ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் மூலமாக ஏதோ ஒரு வழியை கையாளலாம், இல்லைன்றதுக்கு இல்லை. இப்போ அந்த அவசரமான ஒரு வாத்திய அந்த ஒரு கருவி தேவைப்படுறதுக்கு மேலோ. இப்போ அதாவது முக்கியமாக தேவை இந்த வாத்தியம் தான் தேவை. அது இப்போ நம்மகிட்ட இல்லைன்னு சொன்னால் அப்படி எதுவும் வாத்தியங்கள் இருக்கு, அப்படி தேவையான வாத்தியம் எங்களுக்கு இப்போ இல்லைன்னு சொல்கிறோன்னா எங்களுக்கு ஒக்டோஃபேட் ஒன்று இல்லை. ஒக்டோஃபேட் வந்து நாங்கள் இப்போ அதை வந்து இந்த சாதி ஒன்று நாங்கள் பார்த்தனாங்க, அதை வாங்கினா ப்ரோக்ராம் செய்யக்கூடியதாக இருக்கணும். ஏன்டா எந்த நாளும் வச்சுது இது வந்து இப்போ இது
இந்த பிராண்ட் நியூ வந்து 3,15,000 அதில் ரேட் போகுது. ரோலன் 30 நினைக்கிறேன் அது அதில் நம்பர் வந்து ரோலன் 30. அப்போ அப்படி ஒன்று இருந்தால் நாங்கள் என்ன செய்யலாம்டா சின்ன சின்ன ப்ரோக்ராம்களையும் செய்து கொள்ளலாம். அதில் வர வருவாய்களையும் எடுத்துக்கொண்டு நாங்கள் எங்களோட கல்லூரியை வந்து டெவலப் பண்ணி கொள்ளலாம். ஏன்னா இந்த வாத்தியங்கள் எல்லாம் வந்து சின்ன சின்ன காசுகளுக்கு தான் இப்போ வாங்கியிருக்கிறோம். அப்போ அடுத்தடுத்த இது போகக்குள்ள கொஞ்சம் அட்வான்ஸான போகணும். இப்போ பெரிய அளவில் காசு இல்லாதால நாங்கள் இப்படி இதுகளை வாங்கலை. மற்ற நல்ல கீபோர்ட் வாங்கலை. எங்களுக்கு ப்ரோக்ராம் செய்கிறதுக்கு ஒரு 4 மெமரி கீபோர்டாவது இருந்தால் தான் ஒரு உங்களுக்கு விஷயம் தெரியும் நினைக்கிறேன். அப்போ இதுகளை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் செய்தாங்க. ஆனால் இப்போதைக்கு எங்களுக்கு இதை வச்சுக்கொண்டா இதில் வர ஒலிகளை எங்களால் வெளியே கொண்டு வரையிலும் எங்கள்கிட்ட ஒக்டவேட் சாதனம் இல்லாததால் நாங்கள் அவங்களுக்கு அதை கொடுத்து பிள்ளைகளுக்கு அது பெரிய பயிற்சியெல்லாம் வழங்கிட்டு இருக்கோம். அந்த இன்றைக்கு இப்படி சின்ன அளவில் இருக்கிற இந்த ஒரு கல்லூரி இன்னும் ஒரு 10-15 வருஷங்களுக்கு பிறகு அதாவது வெளி மாவட்டங்கள்ல இருந்து பிள்ளைகள் வந்து இங்க படிக்கிற அளவுக்கு வளரணும். அதுதான் எங்கடா செய்யும் அந்த வீடியோ பார்க்குற மக்களும் இதுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணி சப்போர்ட் பண்ணணும். அதான் மெயின். இது வந்து மற்றது இப்போ இவர் எங்களுடைய எஸ்பி ஈஸ்வரநாதன் அவர் வந்து பெரிய இசையமைப்பாளர் இருந்தவர். அவர்கிட்ட இருந்து நிறைய பேர் பழைய கற்றுக்கொண்டவங்க. அவர்கிட்ட இருந்து நிறைய பேர் இசையமைப்பாளராக போயிருக்காங்க, வெளிநாட்டில் இருக்கிறாங்க. நிறைய பாடகர் மாதிரி உருவாக்கியிருக்காரு. அப்போ அவர் பயிற்சி கொடுத்து அவர் மூலமாக வந்து நிறைய பேர் இவரெல்லாம் வந்து அங்கே பழையினவர் தான் ட்ரம் ஆக்டேவர்லாம் அவங்க பழையின. இப்போ இவர் வந்து எந்த ஒரு ஊதியம் வாங்காமல் இங்கே வந்து சொல்லிக் கொடுக்குறாரு வந்து. ஏன்னா நான் எனக்கு அவங்க கற்றுத்தந்த கலையை இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணுமெண்டு. அப்போ அப்படியான இவர்கிட்ட இருந்து பழையின நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்லை பெரிய இசையமைப்பாளர் மாதிரிலாம் சுவிஸில், கனடாவில், ஜெர்மனிலாம் இருக்கிறாங்க. இப்போ அவங்கெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க இப்படி ஒரு அவர் தான் பிறந்த மண்ணில் இப்படி ஒன்று செய்கிறாங்கன்னு சொல்லக்குள்ள அவங்களும் ஏதாவது நினைச்சா எங்களை வளர்த்து விடலாம். இப்போ எங்களை வளர்க்க தேவையில்லை, எங்களுடைய பிள்ளைகளை வளர்த்து விடலாம். ஏன்னா நாங்கள் எங்களோட காலம் கடந்து போயிடுச்சு. அப்போ நாங்கள் பிள்ளைகளை தான் நாங்கள் கொண்டு வர பார்க்கணும். இப்போ அந்த அதை நாங்கள் கட்டாயம் எதிர்பார்க்குறோம். அப்படி செய்தால் இன்னும் நல்லா இருக்கும். நிறைய இதில் இசையை நாங்கள் வளர்த்து பிள்ளைகளை நல்ல ஒரு சமுதாயத்தை வளர்க்கணும் தான் எங்களோட நோக்கம். அது இப்போதைய பிள்ளைகள் வந்து இந்த ஃபோனில் அடிக்ட் ஆகிருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ படிப்பு சம்மந்தமாக எல்லாம் முக்கியம்தான். ஆனால் இருந்தாலும் ஸோ இப்படி மியூசிக்குகளை கற்றுக் கொடுக்குறதால வந்து டிப்ரெஷன்கள் தேவையில்லாத அந்த வேலைகள் பார்க்குறதுக்கு வந்து குறைச்சி கொள்வாங்க. ஸோ உண்மையிலே வந்து இப்படியான விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதான் நாங்கள் போன காணொலியிலும் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராச்சும் மியூசிக்கில் ஆர்வம் இருக்கிறவங்களோ இல்லை யாராச்சும் பிள்ளைகளை நல்ல நிலைக்கு வந்தால் சரி நினைக்கிறவங்க யாராச்சும் கண்டிப்பாக உங்களுக்குரிய அதாவது உங்கள் காசாக்க கையில் ஸோ உங்கள் இந்த கருவி வாங்குறதுக்குரிய அமௌண்ட்டோ இல்லை நீங்கள் அந்த கருவியை வந்து இப்போ உங்கள்கிட்ட இருக்கலாம் சம்டைம் சொல்லல வெளிநாட்டில் நீங்கள் பாவிச்சது கூட இருக்கலாம். ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் உங்களுக்கு அதை நீங்கள் அனுப்பி வச்சிங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். நாளைக்கு இந்த பிள்ளைகளோட வளர்ச்சியில் உங்களோட பேரும் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் உண்மையிலே வந்து உங்களுக்கும் நன்றி சொல்லணும். நீங்கள் அவங்களோட வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த ஹோட்டலெல்லாம் அடிக்கிறதுக்கு வந்து அண்ணா சேமித்து வச்சுருந்த காசு எல்லாம் எடுத்து தானே வந்து இதெல்லாம் செஞ்சு வரணும்னு சொல்லி சொன்னார். ஸோ அதுக்கும் ஒரு மனசு வேணும் உண்மையிலே வந்து. ஸோ நிறைய பேர் அதை கதைப்பாங்களே இப்போ காசு கொண்டு வந்ததாலேயோ செஞ்சதாலே இதுக்காக தான் செய்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. எல்லாம் இப்போ எல்லா பாத்தியத்தையும் உண்டு அதுக்குள்ள வச்சு வாசிக்க இல்லாது எங்களுக்கு இப்போ எல்லாம் இப்போ கீபோர்ட் வாசிச்சா ரம்ஜு வாசிச்சாங்க கட்டுறம் பாசிக்கல எல்லாம் சத்தம் இருக்குது. பெரும்பாலும் அங்கால உள்ளவங்களை செஞ்சால் தான் கொஞ்சம் விரிவடுத்தினா தான் கொஞ்சம் இதாக இருக்கும், கொஞ்சம் இடவழியாக இருக்கும். கண்டிப்பாக இப்போ தான் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்னும் ஒரு 5-6 வருஷத்தால் பார்க்கல இன்னும் ஒரு அதான் சொன்ன மாதிரி வந்து ஒரு பெரிய கல்லூரியாக வெளி மாவட்டத்திலேருந்து வந்து பழகக்கூடிய மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக அவங்களோட சப்போர்ட்டும் இருக்கும், எங்களோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக இருக்கும். மறுபடியும் இந்த உதவியை செஞ்ச ஆசன்னா கூட செஞ்ச அவரது அண்ணா தேவதுரை ஜெயந்தன் மற்றும் அவரது அண்ணி மனோரஞ்சினி குடும்பத்தினருக்கு ஸோ எங்களோட ஆர்ஜி தமிழா சேனல் சார்பாக வந்து நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். குடும்பம் அவங்களுக்கும் நாங்கள் கல்லூரி சார்பாக நாங்கள் அவர் இங்கே வந்தோன்னு வந்து வருவாருன்னு நினைக்கிறேன். வந்து இப்போ நீங்கள் இல்லாமல் உங்களுக்கு தெரியாது, பெரும்பாலும் உங்களுக்கு தான் தெரியும். நன்றி நாங்கள் உங்களுக்கு சொல்ல வேணும். மற்றது இந்த கிடைச்சிருக்கிற பணத்தை வச்சு இன்னும் நாங்கள் இதோட இன்னொரு கொஞ்சம் பணத்தை சேர்த்து வேறு யாரும் நண்பர்கள் தந்தாலும் சரி அல்லது எங்களோட சொந்த உழைப்பிலையோ நாங்கள் இதை வச்சு இன்னொரு ஒக்டாஃபேட் ஒன்று வாங்குவோம். நாங்கள் நாங்கள் இன்னும் அங்கே 2,10,000 தான் தேவைப்படும். யாராவது படமாக நிதி உதவி தந்தாங்கன்னா அல்லது எங்களோட உழைப்பில் சேர்த்து வச்சு நாங்கள் எப்போ சென்றோம் இந்த பணத்துக்கு நாங்கள் ஒரு ஒக்டாஃபேட் நிச்சயம் வாங்குவோம். நாங்கள் இதை செலவு செய்த வேண்டாம், வேறு செலவுக்கு பாவிச்ச வேண்டாம், அது ஒரு ஞாபக சின்னமாக இருக்காது. ஆகையினால் நாங்கள் ஏன்டா இப்போ வாத்தியங்களை வந்து வாங்குறது பிரயோஜனமாக வாங்கிட்டோம்னா நல்லா இருக்கும். ஸோ உண்மையாக முடிஞ்ச வரைக்கும் இந்த டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட பேசி நீங்கள் உங்களுக்கான அந்த ஹெல்ப்பை வந்து பண்ணி கொடுங்க. அதில் எங்களுக்கும் வந்து உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும். ஸோ நாங்கள் அடுத்த காணொலியில் சந்திக்கும். நன்றி, வணக்கம்.